ஒரு பெண் 13 வயது எய்திய உடனே அவள் உடலில் ஏற்படும் மாற்றங்களை வைத்து அன்று கூட்டு குடும்பத்தில் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இவங்க குட் டச் பேட் டச் சொல்றாங்க இல்லையா, இந்த குட் டச் பேட் டச் அந்த காலத்தில் இல்லையா என்று கூட கேட்கலாம். ஒன்றோ இரண்டோ அங்கொன்று இங்கொன்று இருந்திருக்கலாம். இன்று இவ்வளவு வன்மத்தோடு எந்த பிள்ளையை பார்த்தாலும் அவளை தவறான கண்ணத்தோடு தொட துணிகின்ற மனது எங்கிருந்து வருகிறதா? போதையிலும் அவர்கள் காணக்கூடிய காணொளிகளிலும் இவர்கள் குடும்பவியல் உடைப்பட்டதிலும் இங்கே கிடைக்கிறது. ஏனென்றால் கணவன் மனைவி வாழ்க்கை என்பது திறந்த புத்தகமாக இன்று இவர்கள் பார்க்கிறார்கள், அன்று அப்படி அல்ல. ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்குள் 90 வயது பாட்டி தாத்தா படத்தை போட்டு இவன் புலகாங்கி அடைதான். 90 வயது வரை அவர்கள் காதலத்தின் விளைவு என்ன? 90 வயது வரை அவள் வெட்கப்படுகிறாள். கூச்சமற்ற ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து போன பின்பு அந்த ஆண் எல்லா பெண்ணையும் தன்னுடைய இச்சையின் வெளிப்பாடாகத்தான் பார்க்கிறேன். இவங்க தாத்தா தான் சொல்லியிருக்காரு பெரியார், உனக்கு அந்த இச்சை எழும்பும் போது உன் அருகில் இருப்பது தாயோ தமக்கையோ அதெல்லாம் பார்த்துக்கிடாத, நீ அதை கழிச்சு விடுன்னு சொன்ன அவரை முன்னிறுத்தி போகக்கூடிய இவர்கள் பாலியல் சீண்டல்களை பற்றி பேச அருகதையற்றவர்கள், தகுதியற்றவர்கள்.